ஏழாவது மந்திரம், இரண்டாவது பகுதி. ச ஏஷக என்பதில் ஆரம்பித்து ச ஏஷ இக பிரவிஷ்டக ஆ நகாக்ரேப்யக யதாக்ஷுரக க்ஷுரதானே அவஹித ஸ்யாத் விஸ்வம்பரோ வாம் விஸ்வம்பரகுலா ஏம். நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஏழாவது மந்திரத்தில் 5 முக்கிய கருத்துக்கள் இருக்கின்றது என்று பார்த்தோம். அதில் முதல் கருத்தை முடித்து இரண்டாவது கருத்தினுடைய மொழிபெயர்ப்பையும் பார்த்துள்ளோம். முதலில் பேசப்பட்ட கருத்து, பிரம்மனிடத்தில் அவ்யாக்கிருத பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்படுகின்றது. அது எப்படி கூறப்பட்டது என்றால், தத்ஹ இதம் அவ்யாக்கிருதமாசீத், இந்த உலகமானது அவ்யாக்கிருதமாக வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருந்தது. நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் மாயா ரூபத்தில் இருந்தது. பிறகு அந்த மாயா ரூபமானது நாம ரூபங்களாக வெளிப்படுத்தப்பட்டது என்று, இந்த உலகம் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையிலிருந்து பிறகு வெளித்தோற்றத்திற்கு வந்தது என்ற கருத்து கூறப்பட்டது. பிறகு வெளித்தோற்றத்திற்கு வருதல் என்பது நாம ரூபங்களினுடைய வெளிப்பாடு. படைப்பு என்றால் நாம ரூபங்களினுடைய விஸ்தாரம். அந்த கருத்தை நாம் பார்த்து முடித்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தது பிரவேச ஸ்ருதி, அதாவது பரமாத்மா பிரம்மன் ஷரீரத்திற்குள் நுழைந்தார். சக ஏஷக இக பிரவிஷ்டக, சக அந்த பரமாத்மா, ஏஷக இந்த ஜீவாத்மா ரூபமாக இந்த உடலுக்குள், இக என்றால் ஷரீரத்திற்குள் நுழைந்தார். பிறகு அவர் எப்படி நுழைந்து வியாபித்திருக்கின்றார் என்பதற்கு 2 உதாகரணங்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று, கத்தியானது அதனுடைய உரையில் எப்படி இருக்கின்றதோ அதுபோல. இனி ஒன்று, மரத்திற்குள் நெருப்பானது எப்படி இருக்கின்றதோ அதுபோல. கத்தியானது அதனுடைய உரைக்குள் முழு இடத்தில் வியாபித்திருப்பதில்லை, விசேஷமாக ஒரு இடத்தில் இருக்கின்றது, மற்ற இடங்களில் வெற்றிடம் இருக்கின்றது. பிறகு நெருப்பானது சாமான்யமாக முழுமையாக வியாபித்துள்ளது. இது எதற்கு என்று நாம் பார்க்கையில், ஜாகிரத அவஸ்தையிலும் சொப்பன அவஸ்தையிலும் பரமாத்மா விசேஷ ரூபமாக இருக்கின்றார். பார்ப்பவன், கேட்பவன், சுவைப்பவன் என்று இருக்கின்றார். சுஷுப்தி அவஸ்தையில் சாமானிய ஞானமாக பிரஞான கணமாக இருக்கின்றார். இதை காட்ட இந்த 2 உதாகரணங்கள் வந்தது. சென்ற வகுப்பில் இதனுடைய சொற்பொருளை பார்த்து முடித்தோம். இனி இந்த பகுதியில் நடைபெறுகின்ற சங்கரருடைய விசாரத்திற்கு வருகின்றோம். நம்ம உபனிஷத் மந்திரத்தினுடைய அர்த்தமும் ஆங்காங்கு சங்கரருடைய விசாரத்தையும் பார்த்து வருகின்றோம். இப்பொழுது நாம் இந்த பிரவேச ஸ்ருதிக்கான பாஷ்ய விசாரத்திற்குள் நுழைகின்றோம். இந்த ஸ்ருதியிலிருந்து இந்த பகுதியில் சில சந்தேகங்கள் வருகின்றது, பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் வருகின்றது. அதற்கு நாம் செல்கின்றோம். இங்கு சங்கரர் ஒரு பெரிய விசாரத்தை செய்துள்ளார். இந்த பகுதியில் அவர் செய்த விசார வாக்கியம் ஒரே ஒரு வரிதான், சக ஏஷக இக பிரவிஷ்டக. இந்த ஒரு வரிக்கு பல பக்கங்களில் விளக்கம் எழுதியிருக்கின்றார். அதை இப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கின்றோம். மீதி வரி உதாகரணம்தான், எப்படி வியாபித்துள்ளார் என்பதற்கு.
இப்போ இங்கே வாக்கியம் வந்து ஒரே ஒரு வரி தான். சக ஏஷக இக பிரவிஷ்டக. சக அப்படின்னா அவன் அல்லது அது, ஏஷகன்னா இவன், அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாவாக ஷரீரத்திற்குள் நுழைந்திருக்கின்றார். இப்போ இதில் பலவிதமான சந்தேகங்கள் வருகின்றது. அவைகளையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். முதலில் வருகின்ற சந்தேகம், சக ஏஷக என்ற இடத்தில் சக என்பது மாயையை குறிக்கின்றது என்பது பூர்வபக்ஷியினுடைய கருத்து. சக சப்த விசாரக. சக என்றால் அது அல்லது அவன். சக ஏஷக பிரவிஷ்டகனா அது நுழைந்தது, அது ஷரீரத்திற்குள் சென்றது அல்லது அவன் ஷரீரத்திற்குள் சென்றான். அந்த இடத்தில் சக என்கின்ற உரிச்சொல், ஆங்கிலத்தில் ப்ரோனவுன் என்று சொல்கின்றோம். அவன் அல்லது அது என்பது யாரை குறிக்கின்றது அப்படிங்கிறதான் இப்பொழுது கேள்வி. இப்போ நாம் ஒருவரிடம் பேசும் பொழுது அவர் வந்தார், அது வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு அவருக்கு புரிய வேண்டும். அவர் எதன் அடிப்படையில் புரிந்து கொள்வார்? அதற்கு முன்னாடி வாக்கியத்தில் நம்ம பேசியிருப்போம். இப்போ ராமசாமிங்கிறவரை பற்றி நம்ம பேசிட்டு அவர் நேற்று வந்தார் என்று சொன்னால் அவர் எப்படி புரிஞ்சுக்குவார்? இப்போ யாரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமோ அவரை தான் அந்த ப்ரோனவுன் உரிச்சொல்லானது குறிக்கின்றதுன்னு புரிந்து கொள்வார். அப்படி இங்கு ப்ரோனவுன் வந்துள்ளது. சக அது அல்லது அவர், பிரவிஷ்டக நுழைந்துள்ளார். அந்த ப்ரோனவுனுக்கு நம்ம பரமாத்மான அர்த்தம் கூறுகின்றோம். ஆனால் பூர்வபக்ஷியானவன் அதற்கு அர்த்தம் மாயா அல்லது அவ்யாக்கிருதம் என்று கருதுகின்றார். அந்த விசாரம் இப்பொழுது முதலில் நடைபெறுகின்றது. ப்ரோனவுனால் வர்ற பிரச்சனை. சில சமயங்களில் அவர்னு சொல்லிட்டு ஒருவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு டாப்பிக்கை மனசுக்குள்ளே மாற்றிருப்போம், அவர்கிட்ட சொல்ல மாட்டோம். அவரை பற்றி சிலதெல்லாம் பேசுவோம், வேறு யாரோ அவர்னு நினச்சி பேசிகிட்டு இருப்போம். நம்ம முன்ன யாரை பற்றி பேசணுமோ அவரை பற்றின்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த கம்யூனிகேஷன் கேப் பல சமயங்களில் ப்ரோனவுனால் வரும், அவர் இவர்னு சொல்கிறதுனால வரும். அதுக்காக ஒவ்வொரு முறையும் அவரை பேரை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சில பேருக்கு பேரெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் நம்ம ப்ரோனவுன் யூஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். இப்போ இந்த இடத்தில் அந்த இந்த அந்த இது அல்லது அவரான இவர் நுழைந்தார். அதுக்கு நம்ம அர்த்தம் சொல்லிட்டோம். பரமாத்மா ஜீவாத்மா ரூபமாக இந்த சரீரத்திற்குள் நுழைந்துள்ளது. இதையே நம்ம மகா வாக்கியமாக எடுத்துள்ளோம். இப்பொழுது பூர்வபக்ஷி சகங்கிற உரிச்சொல்லுக்கு அவ்யாக்கிருதம் அல்லது மாயை என்று கூறுகின்றான். அப்படி அவன் கூறுவதற்கு இரண்டு ஹேது, ரெண்டு காரணத்தை இப்பொழுது கூறுகின்றான். இந்த ரெண்டு ரீசன்னால சகங்கிறது பரமாத்மா அல்ல, மாயைதான். இந்த ரெண்டும் பூர்வபக்ஷிக்கு சாதகமான காரணம். பூர்வபக்ஷி அவனாக கற்பனை பண்ணி தவறான ஹேதுவை சொல்லவில்லை. அவனுடைய ரெண்டு காரணமும் ஓரளவுக்கு சரியான காரணம்தான். இந்த பூர்வபக்ஷ சித்தாந்தத்தில் அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, பூர்வபக்ஷியை கேட்கும் பொழுது அவன் சொல்கிறது தான் சரிங்கிற மாதிரி நமக்கு தோன்றணும். பிறகு இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்னு நினைக்கும் பொழுது பதில் வரும்போது இதுதான் சரி அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படி பூர்வபக்ஷத்தை சொல்லணும். சும்மா கண்ணா பின்னான்னு எதையாவது பூர்வபக்ஷமாக சொல்லக்கூடாது. நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா அந்த தவறான கருத்தும் கூட சரியாக இருக்கிறது போல நமக்கு தெரிய வேண்டும். அப்படி இங்கு ரெண்டு முக்கியமான ஹேதுவை பூர்வபக்ஷி கூறி, இதன் அடிப்படையில் சக என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கவில்லை, பரமாத்மாவை குறிக்கவில்லை, அது மாயையைத்தான் குறிக்கின்றது. அந்த மாயை தான் நம்ம உடலில் நுழைந்துள்ளது, அந்த மாயை தான் இருந்து வருகின்றது, பரமாத்மா அல்ல. மொத்தத்தில் அவன் என்ன சொல்ல விரும்புகிறான்? சக ஏஷக பிரவிஷ்டகங்கிறது மகா வாக்கியம் அல்ல, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கூறவில்லை. அதுதான் அவனுடைய கருத்து. நம்முடைய கருத்து
அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாவாக சரீரத்தில் இருக்கிறான்னு சொல்கிறதிலிருந்து 2 பேரும் ஒன்றுங்கிற ஐக்கியத்தை சொல்கிறோம். அவன் ஐக்கியத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அந்த பரமாத்மா வேறு, இங்கே சரீரத்திற்குள் இருக்கின்ற ஜீவாத்மா மாயையாக இருப்பவன் அல்லது மாயாரூபி, அது வேறு. அதுதான் அவனுடைய கருத்து. இனி அவனுடைய ஹேது என்னன்னு இப்பொழுது பார்க்கலாம். அவன் என்ன காரணத்தை சொல்லி சகங்கிற வார்த்தைக்கு அவன் அல்லது அதுங்கிறதுக்கு மாயைன்னு பதில் சொல்கின்றான் அல்லது கருத்தை கொண்டுள்ளான், அதை இப்பொழுது பார்க்கலாம். அவன் கூறுகின்ற முதல் காரணம் இலக்கணத்தின் அடிப்படையில். இலக்கணம் சொன்னாவே சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி ஆயிரும். வேதாந்தமே படிச்சுட்டு இருக்கும்போது இடையில ஊறுகா போல் இந்த பாயிண்ட்டும் வரும் வச்சுக்குவோம். கிராமர் அடிப்படையில் அவன் பேசுகின்றான். அதனால் இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கிராமரை பார்த்துருவோம். இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு கேட்டால், கிராமர்னால் இப்போ 10 நிமிஷம் வேறு எதையாவது நினச்சிட்டு கிளாஸுக்கு வர்றேன்னு நினைக்க வேண்டாம். இந்த 10 நிமிஷம் நான் வேறு எங்கேயோ போயிடுறேன்னு நினைக்க வேண்டாம். அதாவது இலக்கணத்தில், அதாவது வாக்கிய அமைப்பு 2 விதமாக இருக்குது. உதாரணமாக இப்போ சங்கரர் இந்த நூலுக்கு விளக்கம் எழுதும் பொழுது அவர் எப்படி சொல்லலாம், நான் விளக்கத்தை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த நூலுக்கு விளக்கத்தை எழுதுகிறேன், அப்படி ஒரு வாக்கியம். அல்லது என்னால் விளக்கம் எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். என்னால் விளக்கம் எழுதப்படுகிறது. வேறு உதாரணம் சொல்லணும்னா, நான் உணவை சாப்பிடுகின்றேன் அல்லது சாப்பிட்டேன். இதை மாற்றி சொன்னீங்கன்னா, உணவு என்னால் சாப்பிடப்பட்டது அல்லது சாப்பிடப்படுகிறது அப்படி சொல்லலாம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னு ஒரு காலத்தில் படித்து மறந்துருக்கோம் ஸ்கூலில் எல்லாம். அப்படி ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சமஸ்கிருதத்தில் கர்த்தரி பிரயோகம்னு சொல்கிறோம். பிரயோகம்னா வாய்ஸ், சொல்கிற விதம். நம்ம வார்த்தையை பிரயோகம் என்ற விதம். இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸில் இந்த நான்கிறது, அந்த ஒரு வாக்கியத்தில் வெர்பு இருக்கும். அந்த வெர்பு சொன்னால் வினைச்சொல். அந்த வினைச்சொல்லை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இருக்குது. இப்போ நான் உணவை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நான்கிறதுல தான் முக்கியத்துவமே இருக்குது. இப்போ நான்கிறதுல முக்கியத்துவம் இருக்குது. பேசிவ் வாய்ஸ்னு வரும்பொழுது முக்கியத்துவம் சப்ஜெக்டுக்கு கிடையாது. என்னால் அப்படிங்கும்போது அங்கே முக்கியத்துவம் இல்லை. உணவு சாப்பிடப்பட்டு விட்டது. அங்கே சாப்பாடு காலியாயிருக்கா இல்லையாங்கிறது தான் தாத்பரியம். இந்த கல்யாண வீட்டில் யார் சாப்பிட்றாங்கங்கிறது முக்கியம் இல்லை. சாப்பாடு காலி ஆகிடுதா இல்லையா, மீதி இருக்கா இல்லையா. அப்போது உணவு சாப்பிடப்பட்டு விட்டதா, அந்த இடத்துல எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க யாருங்கிறதுல முக்கியத்துவம் கிடையாது. அப்போது கர்த்தாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நம்ம பேசிவ் வாய்ஸில் சொல்லுவோம். அங்கே கர்த்தா பேசிவாக இருக்கார், அமைதியாக இருக்கார், அவருக்கு அங்கே ரோல் கிடையாது. அதனால தான் சங்கரருடைய விளக்கத்திலேயே அவர் பல சமயங்களில் பேசிவ் வாய்ஸில் தான் எழுதுவார். மயா லிக்கியதே, என்னால் எழுதப்படுகின்றது. அந்த மயாங்கிறதையும் கூட விட்டுருவார், என்னால்ங்கிறதையும் கூட விட்டுருவார். இங்கு விளக்கம் அல்லது சுருக்கமான விளக்கமானது எழுதப்படுகின்றது. காரணம் என்ன, நான்கிறத தவிர்க்கலாங்கிறதுக்காக. சும்மா நான்கிறது ஏன் சொல்லணும், பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த நான்கிறத விட்டு விடுவதற்காக என்னால் பாஷ்யம் எழுதப்படுகிறது அல்லது எழுதப்பட்டது. இப்படி 2 வாய்ஸ் இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொன்னால் அங்கே சப்ஜெக்ட் நான்கிறது வரும் அல்லது அவன்கிறது வரும், இதை செய்தான் அப்படின்னு வரும். பேசிவ் வாய்ஸ்னு வரும்போது அவனுக்கு அங்கே முக்கியத்துவம் கிடையாது. அந்த சப்ஜெக்ட் யாருங்கிறதுல நமக்கு அங்கே முக்கியத்துவம் கிடையாது. பிறகு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் முக்கியத்துவம். உணவு சாப்பிடப்பட்டது, விளக்கம் எழுதப்பட்டது அப்படிங்கிறது. இப்போ இங்கே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், இந்த இடத்துல பேசிவ் வாய்ஸ் இருக்கிறதுனால, அதாவது எங்கே பேசிவ் வாய்ஸ் இருக்குன்னா, தது நாமரூபாபியாம் வியாக்கிரியத,
வியாக்கிரியதே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அது நாமரூபங்களாக வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் வருது. அது நாமரூபங்களாக வெளிப்படுத்தப்பட்டது. யாரால் அப்படிங்கிறது அங்கே சொல்லவே இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. பிரம்மனால் அப்படிங்கிறதுக்கு அங்கே முக்கியத்துவமே இல்லை. அப்படி அது நாமரூபங்களாக வெளிப்படுத்தப்பட்டதுன்னு பாசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்கிறதுனால நமக்கு அங்கே கர்த்தா ரொம்ப முக்கியமே கிடையாது. இப்போ யார் உள்ளே இருக்காங்க, யார் உள்ளே இருப்பார்கள்ங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. எது வெளிப்பட்டது அப்படிங்கிறதுல தான் முக்கியத்துவம் இருக்குது. ஆகவே பிரம்மன் ஒருவர் உள்ளே போயிருக்கணுங்கிறதுல இங்கே முக்கியத்துவம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, என்ன வெளிப்பட்டதுங்கிறதுல தான் முக்கியத்துவம் இருக்கே தவிர யார் உள்ளே போனார்கள், யார் உள்ளே போய் வெளிப்படுத்தினார்கள்ங்கிறதுல முக்கியத்துவம் கிடையாது. இது ஒரு காரணம். இது நமக்கு புரியல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பூர்வபக்ஷியும் புரிய வேண்டாம், பதிலும் புரிய வேண்டாம். புரிஞ்சிடுதுனா தான் கஷ்டம். ஏதோ ஒரு சேஞ்சுக்காக ஊறுகாய் போல் வச்சுக்கோங்க. சில பேர்த்துக்கு ஊறுகாய் பிடிக்கும், சில பேர்த்துக்கு ஊறுகாய் பிடிக்காது. அதுபோல் இது ஒரு பூர்வபக்ஷம். ரெண்டாவது பூர்வபக்ஷம் தான் முக்கியம். இரண்டாவது பூர்வபக்ஷம் அல்ல, இரண்டாவது ஹேது, முக்கியமான காரணத்தை சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான், என்னைக்குமே ஒரு ப்ரோனவுன் அது அவன்கிறது முன்னாடி என்ன பேசினமோ அதைத்தான் குறிக்கும். அதன் அடிப்படையில் இந்த இடத்துல முன்னாடி எதை பற்றி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, தத்க இதம் அவ்யாக்கிருதம் ஆசீத். அவ்யாக்கிருதம்ங்கிற மாயை தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிறகு தது அந்த மாயை நாமரூபங்களாக வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி மாயை தான் பிரகிருதம். பிரகிருதம்னா இங்கே சப்ஜெக்ட் மேட்ரு மாயை தான். பிறகு சக ஏஷகங்கிறது மாயை தான் குறிக்கணும். இப்போ ராமசாமின்னே பேசிட்டு திடீர்னு அவன்னு சொல்கிறது கோவிந்தசாமியை குறிக்காது. காரணம் என்ன, நான் பேச ஆரம்பித்தது ராமசாமியை பற்றி. அதே போல் மாயையை பற்றி தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிறகு அது அல்லது அவன்னு சொல்லும் பொழுது மாயைத்தான் குறிக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்துல எது ஆரம்பிக்கப்பட்டதோ அதுதான் வந்துள்ளது. இதை அவன் சொல்கிறது காரணம், நாமளும் பல சமயம் இதைத்தான் சொல்லியிருக்கோம். ஆத்மாவா இதமக்ர ஆசித்துன்னு ஆரம்பிச்சிருக்கோம். பிறகு சக ஏஷகன்னு வந்ததுன்னா ஆத்மாவை பற்றி தானே ஆரம்பிச்சது. ஆகவே பின்னாடி வர்ற சகங்கிறது ஆத்மாவை தான் குறிக்கணும். தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் இதுக்கு முன்னாடி பிரம்மத்தை பற்றி தான் ஆரம்பிச்சது. அதனால் அதுங்கிறது பிரம்மத்தை தான் குறிக்கணும்னு பல சமயங்களில் சொல்லியிருக்கோம். அதையே நமக்கு ஞாபகப்படுத்தி சொல்கிறான், நீ பல சமயத்தில் விளக்கம் கொடுத்தபடி இந்த இடத்திலும் ஆரம்பிக்கப்பட்டது மாயை. ஆகவே அது அல்லது இது என்பதெல்லாம் மாயையைத்தான் குறிக்க வேண்டும். அப்படி ரெண்டு ஹேதுவை சொல்லி முதல்ல பரமாத்மான்னு யார் ஏற்றுக்கொண்டார், நீயாக அர்த்தத்தை கொடுத்துருக்கேன், இங்கே மாயை தான் அல்லது மீர்னா சிதாபாசந்தான், அங்கே சைத்தன்யம் முக்கிய பிரம்மனெல்லாம் கிடையாது என்று இங்கு அப்ஜெக்ஷன் வருகின்றது, பூர்வபக்ஷம் வருகின்றது. எந்த இடத்தில் யார் நுழைந்தார்கள். இந்த நுழைதல்னா என்னன்னு அடுத்த விசாரம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வர்ற விசாரம் நுழைஞ்ச ஆளே யாருங்கிறதுல தான். உள்ளே போன ஆள் யாருங்கிறதுலையே சந்தேகம். அதற்கு பிறகு உள்ளே போய் அவர் என்ன பண்ணுறாருங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்போ இங்கு சக ஏஷகங்கிறது பரமாத்மாவா மாயையா? மாயைதான் முதல் காரணம். இங்கு அந்த பரமாத்மாங்கிற சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆரம்பமே பேசிவ் வாய்ஸில் இருக்குது. அது நாமரூபமாக வெளிப்படுத்தப்பட்டது. ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லியிருக்கணும்னா பிரம்மன் மாயையை நாமரூபங்களாக வெளிப்படுத்தினார் அப்படி சொல்லியிருக்கணும். பரமாத்மா மாயையை நாமரூபங்களாக விரிவுபடுத்தினார்னு சொல்லணும். இங்கு பிரம்மனால்ங்கிறதுன்னு சொல்லப்படலை, அது மாயை நாமரூபங்களாக வெளிப்படுத்தப்பட்டது.
நம்மளாக சேர்த்திக்க வேண்டியது எதற்கு? பிரம்மனால் மாயை நாமரூபங்களாக வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சேர்த்தி கொள்ள வேண்டியது இருக்கு. அதனால் பிரம்மன் இந்த பிக்சருக்குள்ளேயே வரவில்லை. இரண்டாவது, இங்கே ஆரம்பித்த டாபிக் அவ்யாக்கிருதந்தான், மாயை தான். பிறகு வர்ற உரிச்சொல் புரோனோன் மாயையை தான் குறிக்க வேண்டும். இதுதான் பூர்வபக்ஷம். இதுதான் நமக்கு வர்ற சந்தேகம். உண்மையிலேயே இந்த சந்தேகம் நியாயமானது தான். யோசித்து பார்த்தா சரியாக தான் இருக்குது. இனி நம்முடைய பதில். இப்போ முதல் கேள்விக்கான முதல் பூர்வபக்ஷம் அல்லது அவனுடைய முதல் ஹேதுவுக்கான பதில் என்ன சொல்கிறோம்? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு வரும்பொழுது பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் சொல்லப்படவில்லை தான், அதை நம்ம ஒத்துக்கிறோம். இப்போ நம்ம பதிலுக்கு வர்றோம், சங்கரருடைய பதிலுக்கு வர்றோம். ஆனாலும் அங்கே சப்ஜெக்ட் இருக்கின்றான். சப்ஜெக்ட் இல்லாமல் அந்த வேலை நடப்பதில்லை. இப்போ உணவு உட்கொள்ளப்பட்டு விட்டது அப்படிங்கிற வாக்கியத்தை கேட்டாலும் அந்த செயல் நடக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். எழுதப்பட்டது, விளக்கம் எழுதப்பட்டது. இந்த இடத்துல யாராளுங்கிறதுல சொல்லப்படாவிட்டாலும் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் நடக்க வேண்டும் என்றால் சப்ஜெக்ட் இருந்துதான் ஆக வேண்டும். அந்த இடத்துல நம்ம சொல்லப்படவில்லையே தவிர, காரணம் என்னன்னா அது தேவை இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இல்லையே தவிர அந்த வாக்கியத்தில் இருக்கிற அர்த்தம் நடக்க சப்ஜெக்ட் தேவை. இதான் இங்கே இந்த இடத்துல சூக்ஷ்மமான விஷயம். சங்கரர் எப்படி பிடிக்கிறார்னா, அந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இல்லைங்கிறதுனால நீ சப்ஜெக்டே தேவையில்லைன்னு நினச்சிட்டே. அப்படி அல்ல. அந்த இடத்துல யாருங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லைன்னா அந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை தான் இல்லை. ஆனால் அந்த வாக்கியம் நடக்க வேண்டும் என்றால் சப்ஜெக்ட் தேவைதான். அதனால் பூர்வபக்ஷிகிட்ட சொல்கின்றார், பேசிவ் வாய்ஸ்லேயும் சப்ஜெக்டுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படவில்லை, அவ்வளவுதான். இப்போ கல்யாண மண்டபத்தில் பதார்த்தங்கள் எல்லாம் காலியாகி விட்டது, சாப்பிடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முக்கியத்துவம் அங்கே ஏதாவது மீதி இருக்கா, உணவுப் பொருள்கள் எல்லாம் சாப்பிடப்பட்டு விட்டதாங்கிறது தான். ஆனால் அந்த செயல் நடக்க எவ்வளவோ பேர் சாப்பிட்ருக்கணும். இப்போ ஜனாகா மனிதர்கள் அந்த உணவை சாப்பிட்டார்கள், மனிதர்களால் உணவு சாப்பிடப்பட்டு விட்டது. இப்போ மனிதர்களால் சொன்னாலும் அங்கே சப்ஜெக்ட் தேவைதான். காரணம் என்ன என்றால், எந்த ஒரு வினை நடக்க வேண்டுமென்றால் அறிவுடன் கூடிய ஒருவன் செயல்பட்டாக வேண்டும். ஜடமான பொருள் எந்த காரியத்தையும் செய்யாது. ஒரு சென்சியன்ட் சேதன வஸ்து ஒருவன் இருந்துதான் ஒரு வெர்ப், ஒரு செயலை செய்ய முடியும். அப்போ நம்ம பதில் சொல்கிறோம், பரமாத்மா என்ற ஒரு அறிவு சுரூபம்தான் மாயையை நாமரூபங்களுடன் வெளிப்படுத்தினார். இப்போ பரமாத்மா தனக்கு கீழ் இருக்கின்ற மாயையை நாமரூபங்களாக வெளிப்படுத்தினார். பாசிவ் வாய்ஸில் சொல்லும் பொழுது மாயை பரமாத்மாவினால் நாமரூபங்களுடன் வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே பரமாத்மா தேவை. அந்த இடத்துல சொல்லப்படவில்லை என்றாலும் அந்த காரியம் நடக்க பரமாத்மா தேவை. மாயை நாமரூபங்களாக வெளிப்பட அறிவு சுரூபமான ஒரு கர்த்தா தேவை. களிமண் பானைகளாக வெளிப்பட அறிவு சுரூபமான குயவன் தேவை. தங்கம் நகைகளாக வெளிப்பட தங்கத்தை நகைகளாக செய்கின்றவன் தேவை. அப்படி மாயை நாமரூபங்களாக வெளிப்பட பரமாத்மா தேவை. அது ஒரு பதில். இனி இரண்டாவது கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வருகின்றோம். இது உண்மையிலேயே பூர்வபக்ஷியினுடைய சரியான கேள்விதான். அந்த இடத்துல உண்மையிலேயே மாயை தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நம்ம திடீர்னு ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் என்னமோ மாயை, இடையில அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது பரமாத்மாங்கிற அர்த்தத்தை சொல்லிவிட்டோம். அது எப்படி இந்த கான்டெக்ஸ்டில் தப்பாக வருகின்றதே
அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய கேள்வியில் நியாயம் இருக்கின்றது. சில சமயங்களில் சில கேள்வியில் நியாயம் இருக்கும், சில சமயங்களில் கேள்வியில் நியாயம் இருக்காது. இப்போ இந்த இடத்துல நியாயமான கேள்வியை தான் நீ கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி சங்கரர் அவனுக்கு ஆறுதல் படுத்திட்டு, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பதிலுக்கு வர்றார். அப்புறம் நீ சொல்கிறது தப்புன்னு சொல்கிறார். என்றைக்குமே அப்படி தான், யாராவது ஒன்று தப்பாக சொன்னாலும் முதல்ல என்ன பண்ணிடணும் தெரியுமோ, நீங்கள் சொல்கிறது சரின்ட்டுறணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி வரும், நம்ம சொல்கிறத அவர் புரிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்லணும், சரியில்லை அப்படின்னு சொல்லணும். இப்போது ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட போகிறீர்கள், சாப்பாடு எப்படி இருந்ததுன்னா முதல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்லலாம், ரசம் கொஞ்சம் சரியில்லை, அதுக்கப்புறம் சாதம் கொஞ்சம் வேகலை, தயிர் கொஞ்சம் புளிச்சிருக்கு, இப்படி ஒவ்வொன்றா மெதுவாக சொல்லிட்டு வரலாம். கடைசியில் என்ன சொல்லியிருப்போம், எல்லாம் மோசம்னு சொல்லியிருப்போம் கடைசியில். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு ஐட்டமாக கொஞ்சம் டைம் கொடுத்து சொன்னோம்னா தெரியாது. ஏன்னா அடுத்த முறையும் சாப்பிடணுமல்ல, அதுக்காக அப்படி மெதுவாக சொல்லி ஆகணும். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடணும், நல்லா இருக்குன்னு சொல்லிடணும். அதை தான் சங்கரர் பண்ணுறார். சரிதான், நீ சொல்கிறது சரிதான். காரணம் என்னென்னா, மற்ற இடத்துல அவன் கொஸ்டின் பண்ணிடக்கூடாது. மற்ற எல்லா இடத்துலையும் இதைத்தான் ஃபாலோ பண்ணுறோம். என்ன டாபிக் ஆரம்பிச்சிருக்கோ அதைத்தான் பின்னாடி ப்ரோனவுன் சொல்லும். பிறகு என்ன சொல்கிறார், அடுத்தது மெதுவாக சொல்கிறார், ஆனால் கொஞ்சம் காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்கே, அதையும் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறார். அடுத்தது அதாவது என்ன என்றால், பிரகரணம் அப்படிங்கிறது ஒன்று, விவக்ஷா அப்படிங்கிறது இனி ஒன்று. விவக்ஷா அப்படின்னா அந்த அர்த்தத்தை எடுத்துட்டா பொருந்தி வருமானு பார்க்கணும். அதாவது நீ சொல்கிறபடி தான் எடுத்துக்கணும். முன்னாடி மாயை பற்றி தான் பேசி உடனே உபனிஷத்து சக ஏஷகன்னு ஆரம்பிச்சிடுது, அவன் அதுன்னு ஆரம்பிச்சிடுது. அப்போ மாயை தான் நார்மலாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்து கொண்டால் அர்த்தம் சரியாக வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வரவில்லை என்றால் பிறகு நம்ம வேறு அர்த்தத்துக்கு செல்ல வேண்டும். நீ சொல்கிறபடி தான் பொருள்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் அது சரியில்லைன்னு சொன்னால் வேறு அர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். நம்ம எப்படி லக்ஷணைன்னெல்லாம் போகிறோம், அது போல் போகணும்னு சொல்கிறார். லக்ஷணைன்னா ஞாபகம் இருக்குமோ, ஜெகல் லக்ஷணா, அஜகல் லக்ஷணா, பாகத்யாக லக்ஷணான்னெல்லாம் போகிறது போல் நம்ம போக வேண்டும். பிறகு நீ திடீர்னு பரமாத்மானு ஏதோ சம்பந்தம் இல்லாத அர்த்தத்தை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்னு அவன் கேட்கலாம். அங்கே அவ்யாக்கிருத்தம்ங்கிற சப்தம் இருக்குது, அதுக்கு நீ பரமாத்மானு ஏதோ அர்த்தத்தை எந்த பேசிஸில் எடுக்க முடியும்? ஒரு அர்த்தம் எடுக்கிறதுனாலும் அதற்கு ஒரு விவஸ்தை வேணுமல்ல. அந்த இடத்துல சங்கரர் சொல்கிறார், ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது. ஒரே ஒரு வேர்டுக்கு பல அர்த்தம் இருக்குது. எந்த இடத்துல எந்த அர்த்தம் பொருந்துமோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது ஒரு சொல் பல அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. டிக்ஷனரி படி ஒரு அர்த்தம் தான் இருக்கும், ஆனால் வழக்கத்தில் பல அர்த்தத்தில் பயன்படுத்துவோம். இப்போ ஆங்கிலத்தில் டேக் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? டிக்ஷனரியில் போய் பார்த்தா எடுத்தல் அப்படின்னு இருக்கும். வழக்கத்தில் ஹேவ் யூ டேக்கன் யுவர் லஞ்ச் அப்படின்னு கேட்குறோம். உன்னுடைய உணவை எடுத்துட்டியா அப்படின்னு சொன்னால் கையில் எடுத்துட்டியான்னா புரிஞ்சுக்குவோம், நீ சாப்பிட்டியான்னு புரிஞ்சுக்குவோம். இப்போ அந்த வார்த்தையை நம்ம எதுக்கு பயன்படுத்துகின்றோம், அந்த சூழ்நிலையில் எப்படி பயன்படுத்துகின்றோம்னு பார்த்து அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு வார்த்தைக்கு ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன, பல அர்த்தங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அப்படி சொல்கிறார். இங்கே அவ்யாக்கிருத்தம்ங்கிற வார்த்தையும் கூட பல அர்த்தங்கள் இருக்கின்றது. அந்த அவ்யாக்கிருத்தம்ங்கிறது மாயைன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, இந்த ஒரு சொல்லுக்கு 3 அர்த்தம் இருக்கின்றதுன்னு சங்கரர் சொல்கிறார். அவ்யாக்கிருத்தம்ங்கிற வார்த்தைக்கே 3 அர்த்தம் இருக்குது. இந்த கூட்டஸ்தன்கிற வார்த்தையும் பார்க்கலாம், அது பொதுவாக பரமாத்மாவை குறிக்கும். சில சமயங்களில் மாயையையும் அது குறிக்கின்றது. அதுபோல மாயைங்கிறது பொதுவாக குறிக்கின்ற அவ்யாக்கிருத்தம்ங்கிற சொல்லுக்கு 3 அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல எந்த அர்த்தத்தை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன 3 அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு சங்கரர் இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார். இப்போ கிராமகங்கிற சொல்லை எடுத்துக்கொள்கின்றார். அதே உதாரணத்தை சங்கரர் எடுத்துக்கிறார். கிராமங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தான், தமிழ்லையும் சொல்கிறார் கிராமம், வில்லேஜ்.
இந்த கிராமகங்கிற சொல்லுக்கு 3 அர்த்தம் இருக்குங்கிறார். ஒரு அர்த்தம் ஸ்தானம், இடம், அந்த இடம் ஒரு அர்த்தம். கிராமம் அப்படின்னா இடம். இரண்டாவது அர்த்தம் அந்த இடத்தில் இருக்கின்ற மனிதர்கள், ஜனாகா, மனிதர்கள். இப்போ கிராமகங்கிற சொல்லுக்கு, கிராமம்ங்கிற சொல்லுக்கு முதல் அர்த்தம் அந்த இடம், ஸ்பேஸ். இரண்டாவது அர்த்தம் அந்த இடத்தில் இருக்கின்ற மனிதர்கள் மட்டும். மூன்றாவது அர்த்தம் இந்த இரண்டும் சேர்ந்து, பிளேஸ் பிளஸ் பீப்புள், இடமும் மனிதர்களும். இப்போ கிராமகங்கிறதுக்கு முதல் அர்த்தம் இடம், இரண்டாவது அர்த்தம் மனிதர்கள், மூன்றாவது அர்த்தம் மனிதர்களும் அந்த இடமும். சூன்யக கிராமக அப்படிங்கிறார். சூன்யம்னா எம்டி, கிராமம் காலியாக இருக்குது. அல்லது சுத்தம், கிராமம் சுத்தமாக இருக்குது. சில ஊர் சுத்தமாக இருக்கும், சில ஊர் அசுத்தமாக இருக்கும். இப்போ சுத்தக கிராமக அல்லது சூன்யக கிராமகன்னு சொல்கிறோம். அந்த கிராமத்தில் யாருமே இல்லை அல்லது சுத்தமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது கிராமகங்கிற சப்தம் ஸ்தானத்தை, இடத்தை குறிக்கின்றது. சுத்தமான வில்லேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன? அந்த ஊர் நோக்கிற இடம் தூய்மையாக இருக்குன்னு அர்த்தம். யாருமே காலியான ஊர் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் மக்களெல்லாம் சென்று விட்டார்கள், வெறும் இடம்தான் இருக்குன்னு அந்த இடத்தை குறிக்கின்றது. இப்போ காலியான ஊர்னு சொன்னாலும் தூய்மையான கிராமம்னு சொன்னாலும் அந்த இடத்துல கிராமம்ங்கிறது எதை குறிக்கின்றது? இடத்தை குறிக்கின்றது. பிறகு திருவிழாவுக்கு கிராமமே வந்தது அப்படின்னு சொல்கிறோம். கிராமக ஆகதக, கிராமமே வந்தது அப்படின்னு சொன்னால் இடமா வந்தது? கிராமத்தில் இருக்கின்ற மக்கள். அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராமமே வந்தது, அந்த ஊரே வந்ததுன்னு சொல்கிறோம். ஊரே வந்ததுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம்? அந்த இடத்துல ஊர்னு சொன்னால் இடம்தான்னு சொல்லி அப்படியே பூகம்பமானது தான் அது வரும், ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்து. இப்போ இங்கே என்ன வந்ததுன்னா ஊரில் இருக்கின்ற மக்கள். அப்போ இந்த இடத்துல எதை குறிக்கின்றது? ஜனாகா, மக்களை மட்டும். பிறகு மூன்றாவது இடத்துல அந்த ஊருக்கு செல்லாதே அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோம். கிராமம் பிரதி ந கச்சேத் ந பிரவிஷேத் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஊருக்கு போகாதே அப்படிங்கிற இடத்துல அந்த ஊருங்கிற இடத்துல 2 அர்த்தத்தையும் சொல்கிறோம். ஒன்று அந்த இடத்துக்கு போகாத, இனி ஒன்று அந்த இடத்தில் இருக்கின்ற மனிதர்களிடத்திலும் செல்லாதே. ஊருக்கு போகாதேன்னு சொன்னால் ஏன் சொல்கிறோம்? ஊர்லையா குறை? ஊரில் இல்லை, அந்த ஊர் மக்கள் சரியில்லை, அதனால் அந்த ஊருக்கு போகாதேன்னு சொல்கிறோம். அல்லது ஊர் மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகாதுன்னு சொல்கிறோமல்ல. கலவரமெல்லாம் இருக்கும்போது அந்த ஸ்டேட்டுக்கு போகாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்களும் இந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்களும் நல்லா இல்லை, அங்கே போனீங்கன்னா திரும்பி வர்றது சந்தேகம். அப்படி ஊருக்கு போகாதேன்னு சொன்னால் அந்த இடத்தையும் குறிக்கின்றது, அந்த இடத்துக்கும் போகாதேன்னு தான் அர்த்தம். அந்த இடத்தில் இருக்கிற மக்கள் பக்கத்துலேயும் போகாதேன்னு அர்த்தம். இப்போது சாதாரண கிராமகங்கிற வார்த்தைக்கே 3 அர்த்தம் இருக்கிறதுனால எந்த இடத்துல எந்த அர்த்தத்தை பயன்படுத்தணுங்கிறதுக்கு என்ன வேணும்? காமன் சென்ஸ் வேண்டும். ஆனால் பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே இது இருக்குது, காமன் சென்ஸ் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேரே காமன் சென்ஸ்னு பேர். சொல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணாமையே கிராமமே வந்ததுன்னு சொன்னால் நம்ம அறியாமல் கிராமத்தை விட்டுட்டு மக்களை புரிஞ்சுக்குவோம். பிறகு ஊருக்கு போகாத அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்குவோம், அந்த இடத்துக்கும் போகாத, அந்த ஆட்கள்கிட்டையும் போகாதன்னு புரிஞ்சுக்குவோம். ஊர் சுத்தமாக இருந்ததுன்னு சொன்னால் ஆட்களை விட அந்த இடம் சுத்தமாக இருந்ததுன்னு அர்த்தம். அல்லது ஆட்களும் சுத்தமாக இருந்தார்கள். அதனால தான் சங்கரர் சூன்யக கிராமகங்கிறார், ஊர் எம்டின்றார். அப்போ என்னென்னா அந்த இடமெல்லாம் காலியாக இருக்குது, அங்கே இடத்தை குறிக்கின்றது. இது போல இதெல்லாம் கிராமத்திலிருந்து இனி வருவோம். அவ்யாக்கிருதம்ங்கிற சப்தத்துக்கு 3 அர்த்தம். ஒரு அர்த்தம் வெறும் மாயை, கேவல மாயா, மாயையை மட்டும் அவ்யாக்கிருதம்னு சொல்லுவோம். அது முதல் அர்த்தம். முதல் அர்த்தம் மாயை மட்டும். எப்படி கிராமம்னு சொன்னால் அந்த இடத்தை மட்டும் குறிக்குதோ அதே போல் அவ்யாக்கிருதம்
அல்லது மாயைன்னு சொன்னாவே, மாயைங்கிற வார்த்தைக்கு வெறும் மாயை, கேவல மாயா. இரண்டாவது அர்த்தம் கேவல பிரம்மன், பிரம்மத்தை மட்டும் குறிக்கின்றது, மாயையை குறிக்கவில்லை. எப்படி கிராமம்ங்கிற வார்த்தை கிராமத்தையே குறிக்கல, கிராமத்தில் இருக்கிற மக்களை தான் குறிக்குது. நல்லா யோசிச்சு பார்த்தா இதனுடைய சூக்ஷ்மம் புரியும். நான் சொன்ன வார்த்தை கிராமம், கிராமமே வந்ததுன்னு. ஆனால் அந்த இடத்துல கிராமம்ங்கிற வார்த்தைக்கு கிராமம்ங்கிற அர்த்தமே கிடையாது, கிராமத்தோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களை தான் குறிக்கின்றது. அதே போல் அவ்யாக்கிருதம்னா அவ்யாக்கிருதத்திற்குள் இருக்கின்ற பிரம்மத்தை மட்டும் குறிக்கலாம். கிராமம்ங்கிற வார்த்தை கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை மட்டும் குறிக்கிறது போல, மாயைங்கிற சொல் மாயையே குறிக்காம மாயைக்குள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளை மட்டும் குறிக்கலாம். ரெண்டாவது பொருள். மூன்றாவது பொருள் நீங்களே சொல்லிவிடுவீர்கள், என்னன்னா அவ்யாக்கிருதம் என்றால் மாயா பிளஸ் பிரம்மன், மாயையையும் பிரம்மத்தையும் குறிக்கின்றது. அது மாயையும் குறிக்குது, பிரம்மத்தையும் குறிக்கின்றது. அப்படி ஒரு சொல்லை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சாதாரண வழக்கில் 3 அர்த்தம் இருக்குது. இதனால தான் சாஸ்திரத்தை கேட்கணும்னு நம்ம சொல்கிறது. காரணம் என்ன, நாம் சாஸ்திரத்தை படித்தோம்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 அர்த்தம் இருக்கும்போது எந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ சம்பிரதாயத்தில் தான் எந்த இடத்துல எந்த அர்த்தத்தை எடுக்கணுங்கிற அறிவு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை எந்த இடத்துல வேண்டாலும் நீங்கள் இதை போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம நகை கடைக்கு போகிறோம், செயின் ஒரு நகை வாங்கணும். இந்த நகை என்ன மாடல் அப்படின்னு கேட்குறோம். ஒரு நகையை கொடுக்குறார், என்ன வருஷத்துக்கு வருஷம் மாடல் வேறு மாறிட்டுருக்கு, இது என்ன லேட்டஸ்ட்டு மாடல் செயினான்னு கேட்குறோம். இப்போ அந்த இடத்துல இந்த நகை, இப்போ நகைங்கிற ஒரே ஒரு வார்த்தை, இந்த நகைங்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. என்ன, இந்த நகை என்ன மாடல் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம நகையினுடைய நாம ரூபத்தை தான் சொல்கிறோம். அவர் சொல்வார் இந்த வருஷம் மாடல் அப்படின்னு சொல்லுவார். பிறகு இந்த நகையினுடைய விலை என்னன்னு கேட்குறோம். நகையினுடைய விலை என்னன்னு கேட்கும்போது அவர் மாடலினுடைய விலையை சொல்ல மாட்டார், கோல்டினுடைய விலையை சொல்லுவார், தங்கத்தினுடைய விலையை சொல்லுவார். அப்போ நகையினுடைய விலை என்னன்னு சொல்லும்போது நகைங்கிற வார்த்தைக்கு தங்கம்னு தான் அர்த்தம். பிறகு இந்த நகையை பேக் பண்ணுன்னு சொன்னோம்னா அவர் எதை பேக் பண்ணுவார், ரெண்டையும், அந்த மாடலோடு சேர்ந்த தங்கத்தை பேக் பண்ணுவார். இப்போ நகையை கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அந்த நாம ரூபத்தையும் குறிக்கின்றது, தங்கத்தையும் குறிக்கின்றது. இப்போ நகையை என்னிடத்தில் கொடுங்கள்னு சொல்லும் பொழுது நகைங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம், தங்கம் ப்ளஸ் நாம ரூபம். நகையினுடைய மாடல் என்னன்னா அந்த இடத்துல தங்கத்தை அப்படியே விட்டாச்சு, நாம ரூபம் மட்டும், அந்த ஃபார்ம். இந்த இப்போ புதுசாக பண்ண ஃபார்ம் உருவம் தேனா, பிறகு பேரும் கூட இருக்குன்னு சொல்கிறார்கள், அந்தந்த ஃபார்முக்கு அந்தந்த பேர் இருக்கு. பிறகு என்ன, இதனுடைய விலை என்னங்கும்போது தங்கம்தான், அந்த ஃபார்முக்கு விலை கிடையாது, தங்கத்துக்கு தான் அங்கு விலை. அப்படி இங்கு இந்த எந்த வார்த்தை எடுத்துட்டாலும் அதனுடைய அர்த்தம், அதுக்குள்ளே வெளிப்படுறதனுடைய அர்த்தம் அதனோடு சேர்ந்தது. அப்படி இங்கு அவ்யாக்கிருதம்ங்கிற சொல்லில் மாயைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், மாயான்னு ஒரு பொருள், பிரம்மன் ஒரு பொருள், மாயை பிரம்மையினுடைய சேர்க்கைன்னு ஒரு பொருள். இப்படி இருக்கிறதுனால சங்கரர் சொல்கிறார், உன்னுடைய ரூலை நான் வயலேட் பண்ணலை. இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் ஆரம்பிச்சதோ அதே டாபிக் தான் இங்கே தொடருது. ஆனால் எப்படி நகைக்கடையில் போன உடனே என்ன மாடல்னு கேட்கும்போது நம்ம ஆரம்பித்தது நாம ரூபம், உடனே விலை என்னன்னு கேட்கும்போது நம்ம விஷனை ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அடுத்ததில். இதனுடைய நாம ரூபம் என்ன, முதல்ல நகையினுடைய மாடல் என்னன்னு கேட்குறோம், ரெண்டாவது இதனுடைய விலை என்ன, ப்ரோனவுன். இப்போ ஃபஸ்ட்டு நகைன்னு தான் ஆரம்பித்தோம், அப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம், ஃபார்மை கேட்டிருக்கோம், அதாவது மாடலை கேட்டோம். அதே போல் இங்கே அவ்யாக்கிருதம், அவ்யாக்கிருதம்னா நகை, அங்கே என்ன நாம ரூபத்தை தான் சொன்னது. பிறகு செகண்டு இங்கே இந்த இடத்துல பிரவேசம்னு வரும்பொழுது விலை கேட்கறது போல, அதே நகையினுடைய விலை கேட்கறது போல இங்கே என்ன சொல்கிறா, அதனுடைய விலை என்னன்னு சொல்லும்போது தங்கத்துக்கு போனது போல
நம்ம இங்கே தங்கத்துக்கு வர்றோம், இங்கே யார் தங்கம்? பிரம்மன் தான் தங்கம், மீது யாரும் தங்கம் கிடையாது. அப்படி பிரம்மத்திடம் வந்துள்ளோம். ஆகவே சக ஏஷகங்கிற இடத்துல அதே அவ்யாக்கிருத சப்தம்தான் வருது. ஆனால் என்ன அர்த்தத்தில் வருது? பிரம்மன் அல்லது பரமாத்மா. அந்த பரமாத்மா தான், அறிவு ஸ்வரூபமான பரமாத்மா தான் என்ன ஆயிருக்கு? உள்ளே நுழைந்துள்ளது. ஜீவாத்மாவாக இந்த சரீரத்திற்குள் விளங்கி கொண்டு இருக்கின்றது என்று நீ சொன்னபடி அதே அவ்யாக்கிருத அர்த்தம்தான் நாங்கள் எடுத்துட்டோம். ஆனால் அவ்யாக்கிருதத்திற்கு பிரம்மன்கிற அர்த்தத்தை எடுத்துள்ளோம். எப்படி? கிராமத்தை போல அல்லது நகையை போல. அப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 அர்த்தம். இந்த இடத்துல அப்படி எல்லா சொல்லுக்கும் அல்ல, சில இடங்கள்ல இந்த இடத்துல 3 அர்த்தத்தில் நாம் பிரம்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் விசாரம். இதோட முதல் போர்ஷன் ஆஃப் விசாரம் முடிவடைகின்றது. இப்போ இந்த விசாரத்திலிருந்து என்ன நம்ம முடிவு பண்ணிட்டோம்? உள்ளே போன ஆள் யார் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பிரம்மந்தான் அப்படிங்கிற முடிவு வந்து விட்டாச்சு. இப்போ சகங்கிறதுக்கு பிரம்மன் அர்த்தம், ஏஷகங்கிறதுக்கு அதே பிரம்ம ஜீவரூபமாக பிரவிஷ்டக உள்ளே நுழைந்தார். இப்போ ஒரு விதமான விசாரம் முடிவடைகின்றது. இனி அடுத்த விசாரம், இங்கே 3 டைரக்ஷனில் விசாரம் இருக்குது. இனி அடுத்த விசாரம் என்ன செய்கின்றார்? அந்த பிரவேசம்ங்கிற சொல்லில் வர்ற விசாரம். இதில் இருக்கிறது 3 சொல்லு தான், அதில் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு விசாரம் பண்ணுறோம். சக ஏஷகங்கிறது ஓவர். இனி பிரவேசகங்கிற வார்த்தைக்கான விசாரம். நுழைதல், உள்ளே போகுதல். கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு கேட்குறமல்ல, நுழைஞ்சுதான்னு கேட்போமல்ல, அதுபோல் இப்போ இந்த நுழையிறதுல விசாரம், உள்ளே செல்லுதல். அடுத்த விசாரத்துக்கு வர்றோம். இந்த இடத்துல தான் பிரவேச விசாரம், பிரவேச சப்த விசாரம். இங்கேயும் பூர்வபக்ஷியெல்லாம் வர்றான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறான். இப்படி எடுத்துக்குவோமே, நுழைதல்ங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் இதுதான்னு சொல்கிறோம். அப்படி நம்ம 5 பூர்வபக்ஷத்தை பார்க்க போகிறோம். 5ஐயும் நெகேட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம ஒரு அர்த்தத்தை சொல்ல போகிறோம். அந்த அர்த்தத்தை ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம், மீண்டும் அதை நிலைநாட்ட போகிறோம். அப்படி நுழைதல்ங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தமெல்லாம் பாசிபிள், எத்தனையோ அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம 5 சந்தேகங்கள், பிறகு அதற்கான அது எப்படி நடைபெறாது, பிறகு இதற்கு இப்படித்தான் அர்த்தம் எடுத்து ஆக வேண்டும், ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போ முதல் சந்தேகம் என்னன்னா, பூர்வபக்ஷி சொல்கிறான், அவன் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறான். வீடை நம்ம கட்டி வீட்டுக்குள்ளே நம்ம பிரவேசம் பண்ணுறோம். கிரகம் நிர்மாயன்னு ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டி வீட்டுக்குள்ளே ஒருத்தன் உள்ளே போகிறான். அதுபோல பரமாத்மா இந்த சரீரத்தை உருவாக்கி இந்த உடலுக்குள் நுழைந்தது. அது அவன் சொல்கிற அர்த்தம். இப்போ அந்த பரமாத்மா இந்த உடலில் நுழைந்ததுங்கிறதுக்கு அவன் சொல்கிற முதல் அர்த்தம், முதல் விதமான பூர்வபக்ஷி. 5 ஒவ்வொரு ஆள். ஒருத்தன் சொல்கிறான், வீடு கட்டி வீட்டுக்குள்ளே நம்ம கிரகப்பிரவேசம் போகிறோம், அதே போல் பரமாத்மா இந்த உடலுக்குள் நுழைந்தது. அப்படி சொல்லும்போது அவனை பொறுத்த வரைக்கும் பரமாத்மா எப்படின்னா அணுவை போல். பரமாத்மா ரொம்ப சின்னது, அணுவுக்கு தான் அவ்வளோ சக்தி இருக்கே. அதே போல் அணு பரிமாணமான இந்த பரமாத்மா, மிக மிக சின்ன பரமாத்மா என்ன பண்ணுச்சுன்னா, இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுதான். நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு நம்மை விட பெரிய சைஸாக தானே இருக்கணும். எவ்வளோ பெருசாக இருக்கும் வீடு, நம்ம ஆள் சின்னதாக இருப்போம். ஆளுக்கு தகுந்த மாதிரி கதவு வச்சுருக்கோம், இவ்வளோ மெஷர்மெண்ட்டு கதவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. காரணம் என்னென்னா, நம்ம அதுக்குள்ளே போகணும். அப்படி அந்த நுழைவாயில் கண்டிப்பாக நம்மை விட பெருசாக தான் இருக்கும். அப்படி பரமாத்மா இவ்வளோ ஒரு பெரிய சரீரத்தையோ அல்லது சின்னதோ பெரியவோ சரீரத்தை செஞ்சு அதற்குள் நுழைந்தார். அப்படி பொருள் எடுத்துக்கொள்ளலாமே. நுழைந்து ஜீவாத்மாவாக இருந்துகிட்ருக்கார். அது முதல் அர்த்தம். அதுக்கு சங்கரர் பதில் சொல்கிறார், இது வீட்டு விஷயத்தில் ரைட். நீ சின்னவனாக இருக்க, பிறகு வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ பரிச்சின்ன ஒருவன் பரிச்சின்னமான வீட்டுக்குள்ளே போகலாம். பரிச்சின்னம்னா லிமிட்டட். நீ எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அவ்வளோதான் இருக்க முடியும்.
அப்படி வரையறுக்கப்பட்ட நீ வீட்டுக்குள்ளே நுழையலாம், அது சரிப்பட்டு வரும். ஆனால் இங்கே சொல்கிறார், ஆகாசம் வீட்டுக்குள்ளே நுழைந்ததுன்னு உன்னால் சொல்ல முடியுமோ? வீட்டுக்குள்ளே ஒரு மனிதன் நுழையலாம், ஏன்னா மனிதன் வரையறுக்கப்பட்டுள்ளான். வீட்டுக்குள்ளே ஆகாசம் நுழைந்தது, நான் வீடு கட்டினேன், பிறகு அதுக்குள்ளே ஸ்பேஸ் உள்ளே போயிடுது, அதுக்கப்புறம் தான் நான் என்னால் போக முடிஞ்சதுன்னு நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி வரையறுக்கப்படாத பிரம்மன் எப்படி வரையறுக்கப்படுகின்ற வீட்டுக்குள்ளே போக முடியும், சரீரத்துக்குள்ளே நுழைய முடியும்? இப்போ சரீரத்துக்குள்ளே பிரம்மன் போகணும்னா பிரம்மன் வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே பிரம்மன் வரையறுக்கப்படாததனால், பூர்ண வியாபியாக இருப்பதனால், ஆகாசத்தை போல் இருப்பதனால் நீ சொல்றபடி இந்த சரீரத்திற்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. வேறொரு ஆள் நுழையலாம், வேற ஏதாவது பொருள் நுழையலாம், ஆனால் பிரம்மன் ஆகாசத்தை போல உள்ளே செல்ல முடியாது. எப்படி ஆகாசம் உள்ள போச்சுன்னு சொல்லமோ அது போல முடியாது. காரணம் சர்வகதத்வாத் பரமாத்மனக, பரமாத்மா சர்வகதமாக முழுமையாக பூர்ணமாக இருப்பதனால். இப்படி நம்ம பதில் சொல்லிட்டு இந்த மாதிரி பரமாத்மா உள்ளே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம என்ன சொல்லிட்டு வர்றோம், கடைசியாக பார்க்கும்போது பிரவேசகங்கிறது உண்மையிலேயே சம்பவிக்காதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். பூர்வபக்ஷி இங்கேயும் வாச்சியார்த்தத்தை எடுத்துக்கிறான், நுழைந்ததுன்னு சொல்லியிருக்கிறதுனால எப்படியாவது பரமாத்மாவை நுழைச்சிடலாங்கிறான். நம்ம சொல்கிறோம் நுழைக்க முடியாது. பிறகு என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் கேட்கும்போது பதில் சொல்கிறோம். இப்போ உண்மையிலே என்ன சொல்ல போகிறோம், கடைசியாக பிரவேசகங்கிறத அர்த்தவாதம்னு சொல்ல போகிறோம். அர்த்தவாதம்னு என்ன அர்த்தம்? அர்த்தமில்லாத வார்த்தைன்னு அர்த்தம். அதுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு அர்த்தம் இல்லை, நம்ம வேறொரு தாத்பரியத்தை தான் பார்க்கணும்னு சொல்ல போகிறோம். அதுக்கு பூர்வபக்ஷி அப்படியே உபனிஷத்து வாக்கியத்துக்கு அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்கலாமே, அந்த பிரவேசம்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த டிக்ஷனரி மீனிங்கை வச்சுட்டே எப்படியெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல முயற்சி செய்கின்றான். நம்ம இறுதியில் என்ன சொல்ல போகிறோம், பிரவேசகங்கிறதுக்கு பிரவேசம்னு அர்த்தம் அல்ல, வேறு ஏதோ தாத்பரியம்னு சொல்ல போகிறோம். அதில் முதல் அவனுடைய முயற்சி அல்லது முதல் விதமான பூர்வபக்ஷியினுடைய முயற்சி பரமாத்மா நுழைந்தது, வீடு கட்டி ஒருத்தன் போகிறது போல. நம்முடைய பதில் அப்படி அல்ல, பரமாத்மா சர்வ வியாபியாக இருப்பதனால். இனி ரெண்டாவது பூர்வபக்ஷிக்கு போவோம். ரெண்டாவது பூர்வபக்ஷி என்ன பண்ணுறான், யார் வீடு கட்டினாங்களோ அவர் நார்மலாக வீட்டுக்குள்ளே போகிறதில்லை. யார் போகிறான்னா எஜமானன் தான் போவான். மேசன் வீடு கட்டுவான், உள்ளே போகிறது எஜமானன். ஏன்னா அவர்கள் எவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருப்பார்கள் தெரியுமோ, வீடு கட்டுற வரைக்கும். நல்லா ஆனால் அவர்கள் காலி பண்ணி விடுவார்கள். நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் வீடு ஆயிட்டதுன்னா வேலையாட்களெல்லாம் அவங்களுக்கு வீடு நல்லா கட்டுற வரைக்கும் தான் அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம். அதில் படுத்திருப்பார்கள், தூங்கிட்டு இருப்பார்கள். நல்லா கட்டி முடித்ததுக்கப்புறம் அவங்க காலி பண்ணிட்டு போயிடணும். யார் வருவான்னா எஜமானன் தான் உள்ள நுழைவான். அப்போ கற்றவன் ஒருத்தன், நுழைபவன் இனி ஒருவன். இதை நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அதுபோல இப்போ பூர்வபக்ஷி சொல்கிறான், பரமாத்மா சரீரத்தை படைத்தார், ஜீவாத்மா உள்ளே சென்றான். அப்படி வச்சுக்குவோமே, எப்படியாவது உள்ளே போனான்ங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லி ஆகணும். பரமாத்மாவை சொன்னால் பிரச்சனை என்ன, சர்வகதம்ன்ற வியாபிச்சிருக்கான்ற. இப்போ அல்பனாக இருக்கிறவன் யாருன்னா ஜீவாத்மா ஒருத்தந்தான். ஆகவே ஜீவாத்மா உள்ளே போனான்னு வச்சுக்குவோமே, அது எப்படி நீ சொல்லுவே அப்படின்னா, ஒரு எஜமானன் என்ன சொல்கிறான், நான் வீடு கட்டி உள்ளே போனேன்னு சொல்கிறான். ஆனால் உண்மையிலே கட்டினது யாருன்னா, அவனா வீடு கட்டினா ஆளை வச்சு தான் கட்டினான். கட்டினவன் வேற, போகிற ஆள் வேற. ஆனால் அவன் சொல்லும்போது என்ன சொல்லிக்கிறான், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் உள்ளே போகிறேன், நான் கட்டின வீட்டுக்கு நான் போகிறேங்கிறான். ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, கட்டின ஆள் வேறு, என்ன கட்டுறதுக்கு அந்த சக்தி அறிவெல்லாம் இவருக்கு இல்லை, ஆனால் உள்ளே போன ஆள் வேறு. அதுபோல பரமாத்மா இந்த சரீரத்தை உருவாக்கினார். ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரத்தை உருவாக்குற சக்தியெல்லாம் கிடையாது. பரமாத்மா கிட்ட தான் மாயா சக்தி இருக்குது, பஞ்சபூதமெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் இந்த உடலை உருவாக்கினார். பிறகு என்னன்னா, ஜீவாத்மா உள்ளே நுழைந்தான். அப்படி சொல்கிறதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், நீ சொன்னபடி ஜீவாத்மா பரிச்சின்னக, அவர் வரையறுக்கப்பட்டவன். வரையறுக்கப்பட்டவன் தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியும், சரீரத்துக்குள்ளே போக முடியும்.
பிறகு எப்படி பரமாத்மா பண்ணி பரமாத்மா நுழைந்தார்னா உலகில் இல்லை சொல்கிறது போல. அப்படி அவன் சொல்லும் பொழுது பிறகு நம்முடைய பதில் இதுக்கு ரொம்ப சுலபமான பதில் சொல்லிடுறோம். நம்ம என்ன சொல்கிறோம், உபனிஷத்து பரமாத்மா இந்த உடலை உருவாக்கி ஜீவாத்மா போனார்னு சொல்லலை. தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்துங்கிற வார்த்தையில் அந்த ஏவன்னு வேறு இருக்குது. அவர் படைத்து அவரே நுழைந்தார். அப்படி அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பேசி இருக்கின்றது. யார் படைச்சாரோ அவர்தான் நுழைந்தார் என்ற விதத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. அவர் உருவாக்கி இனியொருவன் நுழைஞ்சான்னு சொல்லவே இல்லை. யார் உருவாக்கினாரோ தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்து. அதுவும் இல்லாமல் இலக்கணத்தில் அதை செய்து இதை செய்தாருங்கும்போது ஒரே ஒரு கர்த்தா தான். அதாவது கையை தூய்மை செய்து சாப்பிட்டார், கை கழுவி சாப்பிட்டார்னா கை கழுவுனது ஒருத்தர் சாப்பிட்றது ஒருத்தர்னு அர்த்தம் கிடையாது. கை கழுவி சாப்பிட்டார்னா யார் கை கழுவுனாங்களோ அவங்க தான் சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி யார் படைத்தார்களோ அவர்தான் நுழைந்தார் அப்படின்னு உபனிஷத்து மிக தெளிவாக சிருஷ்டிகர்த்தா பிரவேசகர்த்தா ஏகக அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உடலை படைத்தவன் எந்த கர்த்தாவோ, படைத்தவன் யாரோ, உள்ளே போனவன் யாரோ, ரெண்டு ஒருத்தன்னு தான் சொல்லியிருக்கு. அதனால நீ சொல்கிறபடி நடக்காது. இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே கடைசியில் அவன் எரிச்சலாகி கேட்பான், சரி என்ன தான் நடக்கும், அது நம்ம கடைசியில் பதில் சொல்லுவோம். அப்படி நம்ம என்ன பண்ணணும், சில சமயங்களில் சிஷ்யனுக்குடைய மனசில் ஒரு எரிச்சலை உருவாக்கிடணும். அவங்களுக்கு தெரியாமல் என்ன மாதிரி எரிச்சல்னா, நான் நினச்சதெல்லாம் தப்பு, சரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சலை உருவாக்கணும். அப்படி உருவாக்குறத இந்த பாஷ்யம் விதவிதமாக அவனை சொல்ல விட்டு அது எல்லாமே தப்புன்னு காமிச்சதுக்கப்புறம் அந்த புத்தியில் சரி என்னதான் அர்த்தம்னு கேட்கும் பொழுது நம்ம பதில் சொன்னால் தான் அங்கே உள்ளே போகும். அங்கே தான் அங்கே பிரவேசமாகும். நம்ம வார்த்தை அங்கே பிரவேசம் ஆகணும்னா அங்கே இருக்கிறதெல்லாம் காலி பண்ணணும். இப்படி ரெண்டாவது காலி பண்ணுறார். இப்படி என்ன சொல்கிறான், ஜீவாத்மா உள்ளே போனார், பரமாத்மா படைத்தார், தவறு. உபனிஷத் படைத்தவன் எவனோ அவனே உள்ளே சென்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பூர்வபக்ஷமும் முடிவடைகின்றது. இனி மூன்றாவது பூர்வபக்ஷம். இந்த மூன்றாவது பூர்வபக்ஷம் கிட்டத்தட்ட மாடர்ன் சயின்ஸ் போல். இந்த சயின்ஸ்லேயும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இது ஓல்டு சயின்ஸ்னு சொல்லலாம். பழைய சயின்டிஸ்ட் எண்ணிக்கொண்டிருந்த கருத்து இது நையாயிகர் தார்க்கிகளுடைய மதம். அவர்களுடைய கருத்தும் பழைய சயின்ஸும் ஓரளவு கிட்டத்தட்ட வந்தது. புதிய சயின்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, அவர்கள் இந்த புதிய சயின்டிஸ்ட் கொஞ்சம் முன்னேறி இருக்கார்கள். என்ன முன்னேறி இருக்கார்கள்னா, நாங்கள் அப்படி நினைச்சோம், அது தப்பு, இப்போ எங்களுக்கு தெரியவில்லை. அதான் டெவலப்மெண்ட். முன்ன ஹைப்போதிசிஸ் இப்படி இருந்திருக்கணும்னு முடிவு செய்தார்கள். இப்போ வர்ற சயின்ஸ் என்ன முன்னேறி இருக்குன்னா, நாங்கள் அப்படி தப்பாக முடிவு பண்ணியிருக்கோம், நாங்கள் முடிவு பண்ணினதில் தப்பு இருக்குது, ஆனால் என்ன முடிவுன்னு தெரியவில்லை. அது ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட். அதனால் ஓல்டு சயின்ஸ் வியூ, அதான் தர்க்க மதத்தை சார்ந்தவர்களுடைய கருத்து. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு பொருள் இனர்ட் ஆப்ஜெக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஆங்கிலத்தில் மெட்டீரியல்ங்கிறத அவர்கள் திரவியம்னு சொல்வார்கள். சயின்ஸில் மேட்டர் அப்படிங்கிறத அவங்க திரவியம்னு சொல்வார்கள். ஒரு பொருள் படைக்கப்படுகிறது. படைக்கப்பட்ட ஒரு க்ஷணம் அது எந்த குவாலிட்டியும் இல்லாமல் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு திரவியம், ஒரு மெட்டீரியல் தோன்றியவுடன் அதுக்குன்னு எந்த தன்மையும் ஒரு க்ஷணம், மிக மிக அளவிட முடியாத ஒரு க்ஷணம், அது நிர்குணமாக இருக்குது. நிர்குணம்னு அவன் சொல்கிற வார்த்தை. சயின்ஸ் ஒரு மெட்டீரியல் தோன்றின உடனே அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கும். பிறகு அடுத்த க்ஷணத்தில் அது எப்படிப்பட்ட குவாலிட்டின்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்படி அவன் என்ன சொல்கிறான், ஒரு திரவியம் தோன்றியவுடன் ஒரு க்ஷணத்தில் நிர்குணமாக இருக்குது, அடுத்த க்ஷணம் குணம் அதில் சேர்ந்து விடுகின்றது, ப்ராப்பர்ட்டி அதில் ஒட்டி விடுகின்றது அப்படின்னு அவன் சொல்கிறான்.
அப்போ திரவியம் உற்பத்தி காலத்தில் எந்த குணமும் இல்லாமல் இருக்குது, பிறகு அடுத்த க்ஷணத்தில் குணங்கள் எல்லாம் அதில் சேர்ந்து கொள்கிறது. அது அவர்களுடைய மதம். அப்படி என்ன சொல்கிறார்கள், ஒரு பொருள் தோன்றியவுடன் அது ஜடமாக இருக்குது, அவர்கள் ஒரு குணத்தை சொல்கிறாங்க, அந்த குணம் சைத்தன்யம் அல்லது சென்சியன்சி, உணர்வு. ஒரு ஆப்ஜெக்ட் உண்மையிலே இன்சென்சியண்ட்டாக தான் இருக்குது, பிறகு சென்சியன்சி அல்லது சைத்தன்யம் சேர்ந்து விடுகிறது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, உணர்வு அப்படிங்கிறது ஜடமான மேட்டர்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு குணம். இது அவர்களுடைய கருத்து. முன்னையும் சயின்ஸ் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தது. சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன நினைத்தார்கள், மேட்டர் தான் பேஸ், அதாவது ஜடமான பொருள் தான் உண்மை, அதில் உணர்வுங்கிறது ஒரு தன்மை, ஒரு குணம், கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு முன்ன நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்போ லேட்டஸ்ட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கான்சியஸ்னஸ் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்ல முடியாது, அப்படி நாங்கள் நினச்சோம், இப்போ தெரியவில்லை, அது ஒரு மிஸ்ட்ரி, அது ஒரு புதிராக இருக்கின்றது. இந்த கான்சியஸ்னஸ் அல்லது உணர்வுங்கிறத பற்றி உணர முடியாமல் இருக்கின்றோம் அப்படின்னு இன்னைக்கு வந்துள்ளார்கள். முன்ன நினைத்து கொண்டிருந்தார்கள். அதே போல் தர்க்கவாதிகள் என்ன நினைக்கிறார்கள், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள உணர்வுங்கிறது குணத்தை போல இருக்கு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான், எப்படி ஒரு மெட்டீரியல் தோன்றி அதற்குள்ள குணம் பிரவேசம் ஆகுதோ, திரவியே குணவது. இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. சங்கரர் ஒரே வார்த்தையில் இதை முடிச்சிடுறார், திரவியே குணவத் இதி சேத். அதுதான் அவருடைய வாக்கியம். திரவியத்தில் குணத்தை போல் எடுத்து கொள்ளலாமா, அவ்வளோதான் இதுக்கு எழுதியிருக்கார். திரவியம்னா ஒரு மேட்டர், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெட்டீரியல், இனர்ட் ஆப்ஜெக்ட், ஜடமான பொருள், அதில் சில குணங்கள் சேருவது போல, அறிவுங்கிற குணம் சேருவது போல சரீரத்திற்குள் பரமாத்மா வந்தார். கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கு. ஜடம் வந்தது, ஜடமான உடம்பு வந்தது, அதுக்குள்ள கான்சியஸ்னஸ் தோன்றி விட்டது. எல்லாம் ஜடமாக இருந்தது, பிறகு அப்படியே ப்ராசஸில் என்ன, திடீர்னு கான்சியஸ்னஸ் தோன்றி விட்டது, அறிவு தோன்றி விட்டது. அப்படி வைத்து கொள்ளலாமா? அதுபோல் இருக்கட்டுமே, முதல்ல ஒரு மெட்டீரியல் தோன்றது, ஜடமான சரீரம் வந்தது, அப்புறம் அந்த பரமாத்மா திடீர்னு உணர்வு ரூபமான பரமாத்மா உடலில் நுழைந்து விட்டார். திரவியத்தில் குணம் நுழைவது போல உடலுக்குள் பரமாத்மா அறிவு ரூபமாக நுழைந்தார். அப்படி வைத்து கொள்ளலாமா? அதுக்கு சங்கரர் பதில் சொல்கிறாரு, முடியாது. எப்படி என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.